அப்படின்னு சொல்லி பல கதைகளை கூறினார். அந்த செல்வராணி யார் என்று நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 2005ஆம் ஆண்டு ஆர்மியில் வேலை செஞ்சு ஒரு மூர்த்தி என்ற ஒரு இளைஞர் உளுந்து ஜங்கல் ட்ரைக்கிங் தொழிலாளர் உளுந்து ஹாஸ்பிட்டலில் வந்து 1 வருஷமாக பெட்ரீட்டடாக இருந்தார். அவர் இறந்தவுடன் அவரை வந்து முஸ்லீம் என்று எடுத்து புதைத்து விட்டார்கள். அந்த ஒரு காரணத்துக்காக இந்திராஃபின் உதயகுமார் அவர்களை கோலப்பான் இந்து இளைஞர் இயக்கம் என்னிடம் அழைத்து வந்தார்கள். அவர் அலுவலகத்திலே அதாவது பேப்பர்களை வந்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு கூட ஆள் இல்லை என்று கேட்ட பொழுது சரி ஒரு வழக்கறிஞரை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னோம். அவர் வந்து ஒரு வழக்கறிஞரை பார்த்து 3200 ஒரு கூடிய அசிஸ்டன்ட் வழக்கறிஞர் என்று விட்டார். நான் சொன்னால் இவ்வளோ கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் நிரந்தரமான ஒரு வழக்கறிஞரை நீங்கள் தேர்வு செய்யலாமே என்று சொன்ன பிறகுதான் செல்வராணி என்ற ஒரு பெண்ணின் பயோடாட்டாவை எங்களிடம் எடுத்து வந்தார்கள். அந்த பயோடாட்டாவை பார்க்கும் பொழுது அந்த பொண் ரொம்ப தகுதியானவர். பல அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் நியூயார்க், யூகே, ஜெர்மனி, ரஷ்யா, கனடா இதெல்லாம் போராட்ட வீரர்கள். அது நல்ல திறன் அடைந்த அவரை என் நண்பர் ராஜசேகரனும் PSN என்று சொல்லப்படுகிற அந்த கட்சியின் செல்வமும் அந்த பெண்ணை தேர்வு செய்து அந்த பெண்ணுக்கு மாத சம்பளம் நாங்கள் கொடுத்தோம். ஏற்கனவே 3 மாதம் நாங்கள் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 4ஆவது மாதம் ஈஜப்ட் தேர்தல் வந்துச்சு. அந்த ஈஜப்ட் தேர்தல் வரும் பொழுது பத்திரிகை தமிழேசன் வந்து உதயகுமார் இந்தியர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் டாக்டர் ஸ்ரீ சாமியோடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ நான் அந்த மாதம் வந்து சம்பளத்தை நிப்பாட்டிட்டு வாங்க வந்தால் என்னங்க சம்பளம் போடலை அப்படின்னு. என்னங்க பத்திரிக்கையில் இந்தியர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க அவங்களாம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா. போட்டுக்கிட்டா நீங்கள் மறுப்பதற்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம். அவர் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னால் மறுவாரமும் அவர் போடலை, மறுமாதமும். அப்புறம் 5ஆவது மாதம் எப்பொழுதுமே எனது பிறந்த நாளை நான் சகோதரர்களெல்லாம் கொண்டாடுவார்கள். அந்த பிறந்த நாள் விழாவிலே அவங்களும் ஒரு இன்னொரு டேபிள் வாங்கி கலந்து கொண்டார்கள். சரி இங்கே வந்துட்டாங்களா இவங்களுக்கு எப்படி, சரி நான் போய் சொன்னேன், உதயகுமார் நான் உங்களை பேச தயாரில்லை, வேதமூர்த்தி அவர் சகோதரர் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பல என்னோட கருத்துக்கெல்லாம் சொல்லி அதன் பிறகு நாங்கள் அவருக்கு சம்பளம் கொடுத்தோம். ஏறக்குறைய 13 மாதம் சம்பளம் கொடுத்த பிறகு ஒரு நாள் வீட்டில் பேப்பரை பார்க்கும்பொழுது ஒரு செல்வராணி என்ற ஒரு பெண் 17ஆவது மாடியிலிருந்து உள்ளாடைகளோடு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு தமிழேசனில் தான் வந்துருச்சு. மற்ற பத்திரிகைலாம் பார்த்தா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து திருப்பியே வழங்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு தமிழேசன் வந்து. நான் பார்த்தேன் என்னடா இது நம்ம பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்து இளைஞர் இயக்கத்தை கூப்பிட்டு கேட்டேன், என்ன யார் இந்த மாதிரி இந்த செல்வராணி நம்ம சம்பளம் கொடுக்குற அந்த பொண்ணு தானே அப்படின்னு. அவங்க ஆமாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஆத்திரப்பட்டேன். அவன் தான் ஒரு இதை தான் நான் சொன்னேன், அவன் தான் ஒரு பொறுக்கி. யார் அவன் பொறுக்கி? உங்களுக்கு அறிவு இல்லையா, நீங்கள் இங்கே சொல்லியிருக்கணும்ல நம்ம சம்பளம் கொடுக்குறோம்ல அப்படின்னு. ஸோ இல்லைன்னா அப்படியே தடுமாறினாங்க. சரி அது முடிஞ்சு. அப்புறம் பொது தேர்தல் வந்துச்சு. பொது தேர்தல் வந்த பிறகு காப்பாற்றிலே மாணிக்கவாசகம் அவர்கள் ஜெயித்தார்கள். அவர் ஜெயித்த பிறகு அவரோட அலுவலக வேலை எல்லாம் கொஞ்சம் ரிப்பேரெல்லாம் செஞ்சு கொடுக்குறோன்னு நம்ம சகோதரர் காப்பாற்றில் குமார் வந்திருந்தார். அவர் வேண்டுதலுக்கு இணங்கி அதை நாங்கள் செய்த பிறகு நான் எனக்கும் வேட்பாரிக்கும் உறவு இருக்கின்ற காரணத்தாலே அவங்ககிட்ட பல நிகழ்வுகளே ஒரு கூட்டமெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பாருங்கள் இந்த மாணிக்க வாசகம் சுஜாதா பற்றி பக்கமாக எழுதி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பிள்ளை வந்து தற்கொலை என்று சொன்னாங்க, அது வந்து தற்கொலை இல்லைங்க, தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யார் அப்படின்னு, இந்த மாதிரி செல்வராணி அப்படின்னா. ஆமாம் யா அப்படின்னு நானும் அப்போ ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
அவர் சொன்னார் அந்த தற்கொலை இல்லை, அது வந்து தூக்கி போட்டாங்க அப்படின்னா. சரி, நான் இந்து இளைஞர் இயக்கத்தை சிலர் கூட்டிக் கொண்டு மாணிக்கவாசகத்தை நான் பார்த்தது கிடையாது. அவர் தெரியவர் தான் மாணிக்கவாசகத்தை பத்திரிக்கை மணி நேரடியாக சந்தித்தது கிடையாது. அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து ஒன்று கொடுத்தோம். விருந்து ஒன்று கொடுத்து அவர்கிட்ட நான் கேட்டோம், அந்த உங்கள் ஆஃபீஸில் வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மாணிக்கவாசகம் வந்து உதயகுமாருக்கு வந்து அசிஸ்டண்டாக வேலை செஞ்சு கொடுத்தார். என்னையா அந்த பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. இதுன்னா வேற எதுவும் விஷயமா, உதயகுமார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, இல்லை உதயகுமார் இதில் சம்மந்தப்படலை, நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், வேற ஒன்று. ஆனால் சமீபத்திலே இவரே கற்பனை செய்து கொண்டு மூட்டையை அழுத்து விட போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை நான் தான் கீழே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையை ஜோதிச்சிருக்கிறார். அவர் கதையெல்லாம் கேட்டு நான் பயப்பட போடுகிறது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னெல்லாம் அப்படி வளர்க்கல. எங்கள் அப்பா நல்ல அறிவுரை ஊட்டியிருக்கிறார். ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து சின்ன பிள்ளையில இந்தியாவில் இருந்து சிறடாங் பூமலை என்ற அந்த தோட்டத்துக்கு அவரை என் தாத்தா அழைத்து வந்தார். அந்த தோட்டத்திலே வெள்ளையர்களுடன் நன்றாக பழகி ஆங்கிலம் நன்றாக பேசுகின்ற காரணத்தாலே அவர் திருமணத்துக்கு பிறகு கோலக்கணக்கிலே கெத்ரி போஸ்டர் என்ற ஒரு நிறுவனத்திலே அவர்களே சிபாரிசு செய்து அதிலே படிப்படியாக உயர்ந்தவர். அவர் கோலக்கணக்கில் இருக்கும் பொழுது ஐசால கம்பம் என்ற ஒரு கம்பத்திலே அவர் குடியேறினார். அந்த கம்பத்துக்கு அருகிலே பண்டமரம்